ஹாய் எவ்ரிவன், ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட போகிறோம். 2024 நவராத்திரி கொலு வீடியோ. இதில் முதல் பார்த்திங்கன்னா பெருமாள் தாயார் இருப்பாங்க. இங்கே பக்கத்தில் உரியடி கிருஷ்ணர், அந்த சைடு சக்கரத்தாழ்வார். அதுக்கு முன்னாடி ரோவில் பார்த்திங்கன்னா தசாவதாரம் செட்டு. தசாவதாரம் என்னன்றது உங்களுக்கே தெரியும், ஸோ நான் அது எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. கீழே பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணர். அதுக்கப்புறம் இது கருட சேவை செட்டு. கருட சேவை அர்ச்சகர் பூஜை பண்ணுற மாதிரியும், ஊர்வலத்தில் 2 யானை போகிற மாதிரியும், பக்தர்கள் நின்று வேண்டிக்கிற மாதிரியும், முன்னாடி நெய்வேத்தியம் இருக்கிற மாதிரியும் கருட சேவை செட்டு. இதுக்கு அடுத்து திருப்பதி மலை மாதிரி இது ஒரு செட்டு. ஆக்சுவலாக இதில் பெருமாள் மேலே அவர் பின்னாடி இந்த இடத்துல நாமம் சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி, முன்னாடி காளி கோபுரம், அது பக்கத்தில் ஆஞ்சநேயரும் கருடரும் சாமியை வென்ற மாதிரி, அந்த சைடு பக்தர்கள்லாம் நின்று தரிசனம் பண்ணுற மாதிரி இது ஒரு செட்டு. அதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ராமர் செட்டு. ராமர் செட்டில் நாங்கள் அடிஷ்னலாக கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர், ராமானுஜர், அர்ஜுனன் 3 பேரும் சேர்ந்து ராமரை தரிசனம் பண்ணுற மாதிரி, ஆஞ்சநேயர், அர்ஜுனன், ராமானுஜர் இவங்க 3 பேரும் தரிசனம் பண்ணுற மாதிரியான செட்டு இது. இதுக்கடுத்து கீழே ரோல பார்த்தீங்கன்னா புது அறைவல்ல மத்வாச்சாரியார். இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு, ஏன்னா நிறைய வருஷம் நாங்கள் தேடி எங்கேயும் கிடைக்கல. இந்த வருஷம் கிடைச்சது எங்களுக்கு. மாத்வ சம்பிரதாயத்தோட ஆர்ஜின் இவர் தான். வாயுவோட ஒரு அவதாரத்தை இதுவும் ஒன்று. வாயு ஹனும பீம மத்வ அவதாரம் எடுத்தாங்க. அதில் மத்வாச்சாரியார் இவரோட ஃபாலோவர்ஸில் தான் பிற்காலத்தில் ராகவேந்திரர்லாம் வராங்க. ஸோ நிறைய பேருக்கு ராகவேந்திரர் தெரியும், மத்வாச்சாரியார் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். இதுக்கடுத்து பாண்டுரங்கன், ருக்மணி அம்மாயி செட்டு. அதுக்கு பக்கத்தில் துவாரகை கிருஷ்ணன். இதுக்கு பக்கத்தில் ஆண்டாள் வச்சிருக்கோம். அதுக்கடுத்துல அன்னமையா. அன்னமையா மகாவிஷ்ணுவை மணிமேல உட்காந்து வச்சிருக்கிற மாதிரியான ஒரு உண்மை. அடுத்து பார்த்தசாரதி செட்டு. பார்த்தசாரதியும் தாயாரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட இன்னொரு புது செட்டில் பீஷ்மர் செட்டு. இது ஆக்சுவலாக இது என்னன்னா இருந்தாருன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அவரு அந்த இடத்துல இருந்த இடத்துல தான் மகாவிஷ்ணு அவருக்கு ஃபைனலாக விஸ்வரூப தரிசனம் தராரு. அங்கே தான் உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமமும் உருவாகுது. ஸோ இது மகாபாரதத்திலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான இடம். சுற்றி பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்காரு, ஃபைனலாக விஸ்வரூப தரிசனமும் கொடுக்குறாரு. அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பீஷ்மருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி தாகம் எடுக்கும்போது அங்கே துரியோதனன் கிட்ட துரியோதனன் நான் போய் கொண்டு வரேன்னு சொல்லி போகிறான். நீ போயிட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, இங்கே இரு. அர்ஜுனன் எனக்காக கங்கை கிட்ட வேண்டி இங்கே தண்ணி வர வைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஆதாரமாக தான் இந்த பொம்மை இருக்கு, அர்ஜுனன். ஸோ பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், தர்மன் இவங்க 5 பேர் அங்கே இருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் தரிசனம் தராரு. பக்கத்தில் நாங்கள் கொஞ்சம் கிரியேட்டிவாக இருக்கட்டும்ன்றதுனால விஸ்வரூப தரிசனம் அங்கே நடக்கிற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்து கிருஷ்ணர் கோலாட்டம் செட்டு. இது பார்த்தோன்னா கோபியர்களோட அவன் நின்று கோலாட்டம் ஆடுற மாதிரியான ஒரு செட்டு இது ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர், சின்ன கிருஷ்ணர், அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி செட்டு இருக்கு. இது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி பாதத்தில் அமர்ந்திருக்காங்க. பார்க்கடல்ல இருக்கிற மகாவிஷ்ணுவோட செட்டு இது. கீழே விநாயகர், சரஸ்வதி, துர்கை எல்லாருமே இங்கே இருக்கிற மாதிரி. ஹயக்ரீவர் இருக்காங்க முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட இன்னொரு புது வரவுல ஐஸ்கிரீம் செட்டு இருக்குது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்றதுனால இந்த வருஷம் இது ஒன்று ஸ்பெஷல். பார்க் செட்டு என் பெரிய பையன் அவனே ரெடி பண்ணியிருக்கான், ஜிதா மித்ரன். வரைஞ்சிருக்கான் அட்டையில் பார்த்தீங்கன்னா மவுண்டைன், சன்னு, கீழே கார்லாம் போகிற மாதிரி. ஸோ அவனோட நேம் அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான், ஜிதா மித்ரன் கிரேட் 1ன்னு போட்டு. உங்களுக்கு தெரியும் பார்த்தா. அப்படியே பார்த்தீங்கன்னா
ஒரு தண்ணி போட்டுட்டு அதில் வந்து இந்த டெட்டி பேர் விளையாடுற மாதிரி, முதல்ல இருக்கிற மாதிரி, டக் இருக்கிற மாதிரிலாம் போட்டிருக்கான். கொஞ்சம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஒரு பார்க்கு செட் அப்படியே அவனே போட்டிருக்கான். மண் போட்டுட்டு அதில் இந்த அனிமல்ஸோட பொம்மைலாம் எடுத்து வச்சுட்டு அனிமல்ஸ்லாம் அங்கே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ அவனோட க்ரியேட்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு விஷயம் தான் அது. நல்லாவே பண்ணியிருக்கான், டிசப்பாயிண்ட் பண்ணாத அளவுக்கு நல்லாவே இருக்குது. பார்க் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கிற மாதிரி அவன் அசம்ஷனில் ஒரு கோயில் ஒன்று வச்சுருக்கான் பிள்ளையார். சின்ன பையன் அச்சுதன் இவன் வந்து நாய் பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்கிறான். எந்த பொம்மையை இங்கேருந்து கலச்சி போடலான்னு யோசிக்கிறது தான் இவனோட வேலையை. சித்தாம்பிக்கிறேன்.